வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சியில் 2.5 வருஷத்துக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. நம்மளுடைய சிஷ்டப்படி நட்சத்திரப்படித்தான் ஒரு கிரகம் வேலை செய்கிறது. அதே மாதிரி நமக்கு திசாபுத்தி அடிப்படையில் தான் அந்த பெயர்ச்சி பலன்களெல்லாம் பார்க்கணுங்கிற முறையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். கன்னி லக்னத்திற்கு சனி பெயர்ச்சி 6ஆம் வீட்டில இருந்து 7ஆம் வீட்டுக்கு போறாரு. இப்போ 6ஆம் வீட்டில் இருக்கும்போது வேலைக்கெல்லாம் நல்லா இருந்தது, தொழிலுக்கு நல்லா இருந்தது, ஒரு கடன் இருந்தாலும் கூட ரொட்டேஷன் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. பட் இந்த உறவுகளில் தான் பிரச்சனை இருந்தது, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தது. ஏற்கனவே வழக்குகள் நடந்துட்டு இருக்கிறதுல அது சார்ந்து சில டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. கணவன் மனைவி உறவு எல்லாத்துலேயுமே ஒரு நிம்மதிங்கிறது உறவு சார்ந்து நல்லா இல்லை. இப்போ 7ஆம் வீட்டுக்கே போறாரே, கெடுத்துருமா அப்படின்னு பார்த்தா கெடுக்காது. இப்போ காரணம் என்னன்னா, 7ஆம் வீட்டில் தான் சனியுடைய நட்சத்திரமே இருக்கு. ஆனால் ஒரு மாதம் வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரத்தை தொடர வரைக்கும் அவர் பூரட்டாதியில 4ஆம் பாதத்தில் போவார். அதில் ராகு ஏற்கனவே அங்கே இருக்காரு. அதனால அந்த சனி கூட ராகு சேர்றது நமக்கு 6ஆம் இடத்துல பலனை மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். அதனால உறவுகள் இன்னும் கொஞ்சம் விரிசல் அதிகமாகும் அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொழில் கிரகம், பணம் மற்றும் உத்தியோகம், தொழில் பலம், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் உறவுகளை காப்பாற்றுற கிரகம். இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி உறவுகளும் சரி, பண வரவு, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு டல் அடிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு முடக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் உறவுகள் எல்லாம் ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போறாரு. அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு மேலே அவர் சொந்த நட்சத்திரத்துக்கு போறதுனால உறவுகள் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். கடன் சம்மந்தப்பட்ட இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நல்ல அமைப்பு நடக்கும். அதே மாதிரி தான் ராகு ரிவர்ஸ் வர்றாரு. ஆனால் அவர் ராகுவினுடைய நட்சத்திரத்தை தொடுவதற்கு இன்னும் நாளாகும். மே மாதம் ராகு பயிற்சி ஆனாலும் கூட நமக்கு கொஞ்சம் நாளாகும். பட் இருந்த போதிலும் நம்ம இந்த டாப்பிக்ல பேசுறது சனிங்கிறதுனால, இந்த சனி ராகுவும் ஒரு மாதம் சேர்ந்துருக்கிற அதே காலத்தில் சுக்கிரனும் வர்றாரு, புதனும் வர்றாங்க, அதே புள்ளியில சேர்றாங்க. அப்போ சுக்கிரன் நமக்கு கொஞ்சம் நஷ்டம், கஷ்டம், வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக அமையுது. இப்போ யாரெல்லாம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமையுதோ அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் கெடுதலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த சுக்கிரன் ரீதியாக நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. அதனால இப்போ இந்த நம்பிக்கையின் பேரில் செய்கிறது, பழக்க வழக்கத்தின் பேரில் செய்கிறது, ஒரு உறவுகள் ரீதியாக நம்ம புது உறவுகளை புதுப்பிச்சுக்கலான்னு சொல்லி போறது, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இது போக நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் கிரகமும் குருவனுடைய நட்சத்திரத்துல இயங்குறாரு. அப்ப அதுவும் ஒரு அசுப விளைவை கொடுக்குது. இந்த 7ஆம் வீட்டுல இவங்களும், இந்த 10ஆம் வீட்டுல செவ்வாயும் ஒரு அசுப விளைவை கொடுக்குது. அதுவும் நமக்கு என்ன பண்ணும், ஒரு முடக்கத்தை கொடுக்கும், உறவுகளில் ஒரு விரிசலை கொடுக்கும். ஆனா நம்ம இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்குதான்னு பாருங்க. அது நடக்கும்போது தான் இதெல்லாம் நமக்கு சனி ராகு திசா புத்தி அந்தரத்துல வந்தா மட்டும் நம்ம இந்த சேர்க்கையில பாதிப்பு வரும்னு எடுத்துக்கோங்க. அது வராதவங்க கவலையப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் சனி கடந்து போய் உங்களுக்கு ஏப்ரல் கடைசியிலிருந்து அவர் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல போகும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. அதே போல் சில டாக்குமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறது. நல்ல விதமாக நம்ம எதிர்பார்த்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது, சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. அதனால் ஒரு வகையில் இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம சமாளிச்சுட்டா போதும். இந்த ஒரு மாதத்தில் நம்மளுடைய ஜன்ன ஜாதகப்படி யார் நல்லவர் கெட்டவர்னு பார்த்து இதை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய திசா புத்தியே நடக்கலை அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால்
யாரோ இந்த 4 கிரகத்துல யாருக்கு வேணாலும் ஒரு புத்தியோ அந்தரமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒரு மாசத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு புது பழக்க வழக்கங்கள், புது முடிவுகள், அது சார்ந்த நன்மைகளை வந்து நீங்க எதிர்பார்க்காது. இப்ப நம்ம வந்து லக்ன புள்ளி, ஆரம்ப புள்ளி, உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதமா இருந்தா மட்டும்தான் எடுத்த உடனே சனி அங்க நமக்கு 7க்கு போகும். மற்றவங்களுக்கெல்லாம் 6ல இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால 6ல இந்த கிரக சேர்க்கைகள் கடன் பிரச்சனைகளால அவதிப்படுறவங்களுக்கு மேலும் சில வீக்க கொடுக்கக்கூடும். அதாவது மேலும் சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடும். அதுல வந்து நீங்க உங்களுக்கு திசாபுத்தி நடக்கலைன்னா தப்பிச்சுக்குவீங்க, பெருசா பாதிக்காது. ஸோ இதையெல்லாம் அனுசரித்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள கருத்து. எப்பவுமே வந்து 2.5 வருஷ காலமும் ஒரு சனி ஒரு வீட்டில் ஒரே பலனை செய்யாது. அது 3 நட்சத்திரத்தின் வழியாக போகுது. இப்போ நம்ம வந்து குரு நட்சத்திரத்துக்கு போகிறது ஒரு மாதம், ஏப்ரல் 28 வரைக்கும் தான் அது நமக்கு நெகட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் சனி நட்சத்திரத்தில் போகிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். அதுக்கப்புறம் புதன் நட்சத்திரத்தில் போகும்போது எஜுகேஷனல் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, நமக்கு ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டது, புக்கு சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, இத்தனைக்கும் நல்லது பண்ணும். அப்போ இந்த சனி பயிற்சி நமக்கு மிக மிக சாதகமான பயிற்சி. இந்த எக்ஸப்ட் இந்த ஒரு மாசத்துல நம்ம கேர் எடுத்துக்கணுங்கிறது தான் காமிக்கிறது. நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரங்களை நம்ம ஜனனஜாதத்துல நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு யாரு நல்லவர் யாரு கெட்டவர்னு நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்பதான் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை சேரும்போது நல்ல கிரகம் நல்ல கிரகத்தோட சேர்ந்தா நல்லது பண்ணும், கெட்ட கிரகம் நல்ல கிரகத்துக்கு சேர்ந்தா நல்லது நடக்காது. கெட்ட கிரகமும் கெட்ட கிரகமுமே சேர்ந்து நமக்கு திசாபுத்தி நடந்ததுன்னா கெட்டதே அதிகமாக நடக்கும். இந்த அளவுல நமக்கு பகுத்து பார்த்து நட்சத்திர சூத்திர முறைகளை ஆராய்ந்து நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு ராகு வந்து பணம் தர்றவர், உழைப்பு தர்றவர், தொழில் பலத்தை பெருக்கிறவர் தான். ஆனா அந்த ராகு வந்து சனியோட சேர்ந்திருக்கிறதுனால நம்ம முயற்சி பண்றோம், நல்லா தான் இருக்குது, ஆனா ரிசல்ட் கிடைக்கல, தாமதமாகுது. நல்லா ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருந்தது, கை நழுவி போயிடுச்சு, எப்பதான் மறுபடியும் நம்ம ஜெயிக்கிறது? இப்படியெல்லாம் நிறைய பேர்த்துக்கு கேள்விகள் உண்டு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த மாதம் கடந்து போகணும். இந்த சனியும் ராகுவும், சனி வந்து கடந்து மேலே போயிடுவார், ராகு வந்து கும்பத்துக்கு வருவார். மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கிற இடத்துலயே வரும் பொழுது இன்னும் வந்து நமக்கு தொழில் பலம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்ப குரு வந்து 9ஆம் வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா பண வசதிக்கு அவ்வளவு ஒன்றும் சிறப்பு இல்லை. ஆனா அதே அவர் 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டு செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குரு நட்சத்திரத்தை எல்லாம் கடந்து பாஸ் பண்ணும்போது தான் நமக்கு தொழில் ரீதியாக நன்மைகள் நடக்கும். அப்ப 6ல் ராகு, 12ல் கேது, 7ல் சனி, 10ல் குரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. நல்ல அமைப்புகளை உண்டாக்கும். வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் தொடங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் சூட்டபுளா இருக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுற வரைக்கும் தான் நம்ம கேர் எடுத்துக்கணும். அது சம்பந்தப்பட்ட வகையில நம்ம கொஞ்சம் அண்ணன் தம்பி சகோதர வகையில மற்றும் நம்ம எதிர்பாராத சில நிகழ்ச்சிகள்ல உடனே அது பணம் போட்டு உடனே பணம் பண்ணணுன்ற ஆசையில போறதையெல்லாம் தவிர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஏப்ரல் 28க்கு மேல எல்லா கிரகத்தின் மூலமாகவும் நமக்கு நல்ல நன்மையான பலன்கள் நடக்க காத்திருக்கிறது. உறவுக்கும் பலமாக இருக்கும், தொழிலுக்கும் நல்லா இருக்கும், பணவரவுக்கும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.